திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்னின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் ஒரு கால் என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பிலனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்குழார் அடி போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அழகான திருவிளையாடல் புராணம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படலம் மிக அழகாக எடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய குருவருள் ஆன்மீக மையத்தில் மதுரைக்கே உரித்தான திருவிளையாடல். இறைவன் சொக்கேச பெருமான், சோமசுந்தர பெருமான். இல்லை இல்லை என்ற வார்த்தையே அவர்கிட்ட இருக்கக்கூடாது. யார் எதை கேட்டாலும் கொடுப்பார். யார் எதை கேட்டாலும் வாரி கொடுப்பார். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே உலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கேச பெருமான் திருவடிகளில் இன்று நாம பார்க்க இருக்கும் படலம் 43வது படலம், பலகை இட்ட படலம். 44வது படலம், இசைவாது வென்ற படலம் அப்படின்னு 2 படலங்கள் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம். மிக அருமையான படலங்கள். இந்த 2 படலங்களுமே மிக அருமையான படலங்கள். அடியேன்னு கேட்ட சொல்லுவேன், திருவிளையாடல் புராணத்தில் வரும் ஒவ்வொரு படலங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான படலங்கள். திருவிளையாடல் புராணத்தில் வர ஒவ்வொரு படலமே முக்கியமான படலங்கள். ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு படலங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும் நமக்கு. அந்த கதைகள் வேணா சிறிய கதைகளாக இருக்கலாம். இந்த கதைகள் வேணும்னா சின்ன கதைகளாக இருக்கா, ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆழம், அர்த்தம், ஆழம் அதிகம். ஒவ்வொரு படலமும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. இறைவன் நம்ம கிட்ட எப்படி இருக்க, நாம இறைவன் கிட்ட எந்த அளவு போயிருக்கோம்,
உலகமே இருக்கு. அந்த உலகத்துல நம்ம நாட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து, அதுல குறிப்பா மதுரையை மட்டும் தேர்ந்தெடுத்து, அங்க மட்டும் சுவாமி ஏன் திருவிளையாடல் பண்ணார்? அங்க மட்டும் வந்து ஆட்சி ஏன் பண்ணார்? அது மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த திருவிளையாடல் புராணத்துல பதில்கள் இருக்கு. இவ்வளவு புண்ணியமான கஷேத்திரம் மதுரை. நினைக்க சொல்ல முக்தி, நினைக்க முக்தி அண்ணாமலை, சொல்ல சொல்ல முக்தி மதுரை. மதுரை மதுரைன்னு அந்த ஊர் பேரை சொல்ல 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 முக்தி தான். அருணாச்சலா அருணாச்சலா அப்படின்னு சொன்னா ஒரு நினைக்க நினைக்க முக்தி தருவாராம். ஆனா அது போல சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு சொக்கி போயிடணும். அவரை பார்த்து அந்த அழகுல சொக்கி போயிடணும். நாம இந்த மனசு எப்படி சொக்கணும்? சொக்கி போயிடணும், ஏங்கி போயிடணும். சொக்கநாதா சொக்கநாதான்னு அப்படி சொல்ல சொல்ல சொல்லவே மனசுக்குள்ள இனிமையா இருக்கும். நம்ம சொல்லி பார்ப்போமே, சொக்கநாதான்னு அழகா சொல்லி பார்ப்போமே. நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மதுரைக்கு போய் தான் அவர் முன்னாடி நின்னுதான் சொக்கநாதான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எங்க நின்னு கூப்பிட்டாலும் வருவார். எந்த இடத்துல நினைச்சாலும் வருவார். அழகான படலம். 43வது படலம், பலகை இட்ட படலம். சேரமான் பெருமான் கிட்ட பல பொருட்கள் பானபத்திரன் வாங்கிக்கிட்டு வர்றார். சென்ற படலத்துல நாம் அதை பார்த்தோம். அதை வாங்கிக்கிட்டு வந்து இறைவன் என்னென்ன அவரை வச்சு திருவிளையாடல் பண்ணார் அது எல்லாமே நம்ம சென்ற படலத்துல பார்த்தோம். இப்பயும் பானபத்திரருடைய கதையே தான் இதுலயும் இருக்கு. இன்னும் ரெண்டு படலத்துல அவர் வருவார். நம்ம திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கதையை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இவர் இன்னும் 2 படலத்துல வருவார். அப்படி அந்த பானபத்திரர் என்ன பண்றார்? இடைவிடாது இறைவனை போய் வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்ம 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. இறை பணிய விட்டவங்களே கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் இறைவனை நினைக்க மறக்கல. மூச்சு விட கூட ஒரு சமயம் மறந்திருப்பாங்களோ என்னமோ, நினைக்க மறக்கல. இறைவனை நினைக்க மறக்கல. அதே போல பானபத்திரர் காலையில போய் பாடுவார், இறைவனை எழுப்பி விடுவார், பள்ளி எழுச்சி பண்ணுவார், திருப்பள்ளி எழுச்சி, இறைவனை எழுப்பி விடுவார். மதிய கால பூஜைகள்ல போவார், மறுபடியும் சாயங்கால பூஜைக்கு போவார், மறுபடியும் இரவு பள்ளியறை பூஜைக்கும் போவார். அடியேன் ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்தெந்த தம்பதியர்கள் குழந்தை இல்ல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அந்த தம்பதியர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை. எல்லா கோவில்லையும் பள்ளியறை பூஜை நிச்சயமா நடக்கும். இறைவனுக்கு எல்லா கோவில்லையும் பள்ளியறை பூஜை நிச்சயமா தினமும் நடக்கும். மதுரையில சிறப்பா நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையில கொடுக்குற பால், அந்த பால் வாங்கி குடிக்கணும். மல்லிகை பூ வாங்கி இறைவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்த நம்மளுடைய அந்த குழந்தை இல்லைன்ற வார்த்தை கூட நமக்கு நம்முடைய வரலாறுல வராதாம். இறைவன் அவ்வளவு அருள் புரிவாரா. அந்த பூஜையை நாம போய் பார்க்கணும். மதுரைக்கு நாங்க எங்க போய் பாக்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஊர்லயே நம்ம கோவில்லயே நடக்கிற பள்ளியறை பூஜையை பார்க்கணும். மதுரையில சிறப்பு. மற்ற எல்லா ஊர்கள்லயும் பள்ளியறை பூஜை நடக்குது. அந்த பள்ளியறை பூஜையை கண்டிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் போய் பார்க்கணும். அவங்களுக்கு நல்ல மக்கட்பேறு கிடைக்கும். சிவா திருச்சிற்றம்பலம். அது போல இவர் பள்ளியறை பூஜையும் முடிச்சுட்டு இறைவனை பார்த்துட்டு தான் அவரை தூங்க வச்சுட்டு தான் வருவாராம். அவர் தூங்குனா எழுந்துகிட்டா உலகம் எங்க இருக்கும்? படைச்சவரே தூங்குறாரா அப்படின்னா எப்படி? இறைவன் தூங்கல, நாம எல்லாம் தூங்கணும்ல. நாமளும் கோயிலே இருந்தா இப்ப அந்த அர்ச்சகர் தூங்கணும், காவலாளி தூங்கணும். நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் வேணும்ல, நமக்கு ஓய்வு வேணும்ல. இறைவனுக்கு ஓய்வு கிடையாது. என்னைக்கும் நம் இதயமாக நம்ம உடம்புக்குள்ள உயிரா துடிச்சுக்கிட்டு தான் இருக்கார்.
அவர் போயிட்டாதான் நம்ம சவம். இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிற சிவம் தான் எல்லாமே, பேசுறதுல இருந்து எல்லாமே இல்லையா? அது போல இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்ற. அன்னைக்கு காலம் பூஜையை முடிச்சுட்டு, பள்ளியறை பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறார் பானபத்திரர். இந்த பானபத்திரர் வீட்டுக்கு போனவரு மறுநாள் காலையில எழுந்து திரும்ப எப்படி அவர் வருவாரோ அதே போல திரும்பி கோயிலுக்கு வரார். காலையில இறைவனை எழுப்பி பூஜை பண்றார். அந்த வேலை எல்லாம் நடக்குது. மதியம் பூஜை பண்றார், மறுபடியும் சாயந்திர பூஜை பண்றார். பண்ணிட்டு வீட்டுக்கு போறார். சுவாமி நினைச்சார். என்ன நினைச்சார்? தனும் வரானே, ஒரு நாள் கூட நிக்கலையே, நம்மள பார்க்காம இருக்க மாட்டானே, சேரமான் பெருமான் கிட்ட வரவிடுப்பதுவே மான்பொருள் தந்து விடுப்பதுவேன்னு ஒரு கடிதம் கொடுத்தாலும் கொடுத்தோம். சேரமானும் அனுப்பி விட்டுட்டான். அவனோட இந்த பாட்டை கேட்காம நம்மளால இருக்க முடியாதுதான், உண்மைதான். இப்ப பானபத்திரனை பார்க்காம ஒரு தாய் எப்படி தன் குழந்தைய பிரிஞ்சிருப்பாளோ அது மாதிரிதான் எனக்கு இருக்கும். ஆனா இவனுடைய பெருமையை நாம எப்படி வெளியே கொண்டு வர்றது? இந்த பானபத்திரனுடைய பெருமைய ஒரு படலத்துல சொன்னோம், ஏமநாத பாகவதரோட போட்டிட்டு பாட சொன்னோம். சரி, அது அவன் பாடல, நம்ம அதை முடிச்சோம். இது இந்த படலத்திலேயாவது, இந்த திருவிளையாடல்லையாவது பானபத்திரனுடைய பெருமைகள் தெரியணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு சின்னண்டா ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் இறைவன். அப்படி நினைச்சவர் என்ன பண்ணார்? இவர் வீட்டுக்கு தான் அப்படி போயிருப்பார். தேய் மழை பெய்யுது மதுரையில. மதுரையில என்ன மழை பெய்யுது? காற்றாட்டு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வர மாதிரி பெரிய புயல், பயங்கரமான புயல், வீடே அடிச்சுக்கிட்டு போற மாதிரி புயல் மழை. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு காட்டு மழை பெய்யுது, பேய் மழை பெய்யுது மதுரையில. ஒரு பூச்சி கூட வெளியே வர பயப்படுது. வீட்டை விட்டு ஒரு பூச்சி கூட வெளியே வர பயப்படுது. அந்த அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு, மழையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க சொக்கநாதருக்கு கோவில்ல சொக்கேச பெருமானுக்கு, மதுரை அம்மா மீனாட்சிக்கும் சொக்கேச பெருமானுக்கும் பள்ளியறை பூஜை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இவர் வர வேண்டியது, பாட வேண்டியதுதான் பாக்கி. காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்தணர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, சிவாச்சாரியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்ப வருவார், அப்ப வருவார். பார்த்தா மழை ரொம்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நிக்கிற மாதிரியே தெரியல. இவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வெளியே வரார், வீட்டுக்குள்ள போறார், திரும்ப வெளியே வரார். மனைவி ஓடி வரா. என்னங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். எதுவும் இல்லை, இப்ப நான் இறைவனுக்கு பள்ளியறை பூஜைக்கு நான் கோவிலுக்கு போகணும், மழை இப்படி பெய்யுது, நான் எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. எல்லாம் பரவாயில்லைங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க போய் பாடலைன்னா ஒன்னும் பெருசா குடிமொழிக்கு போயிடாது. நீங்க போகலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, நாளைக்கு காலையில போங்க. மழை எப்படி பெய்யுது பாருங்க, இந்த மழையில நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மனைவி. மனைவினாவே அப்படித்தானே சொல்லுவோம். கணவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனைவிகள்லாம் என்ன சொல்லுவோம்? முதல்ல வேண்டாங்க. மனைவி என்ன சொல்லுவோம்? முதல்ல எடுத்த உடனே வேண்டாங்க, இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதை சரிப்பட்டு வராது, நீங்க இருங்க கொஞ்சம், அப்படிதானே மனைவி சொல்லுவோம். அது போல பானபத்திரரோட மனைவி என்ன சொல்றாங்க? வேண்டாம், போக வேண்டாம், நான் சொன்னது கேளுங்க அப்படின்னு சொல்லவும் பானபத்திரர் என்ன சொல்றார்? இல்ல, இது என்னுடைய கடமை மட்டும் இல்லை, என்னுடைய உயிர் இதுதான், நான் போகத்தான் போவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போவேன். நீங்களா சொல் பேச்சு கேட்பீங்க? நான் சொல்ற பேச்சு நீங்க என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? சரி வாங்க, நானும் வரேன் கூட. வேணாம் வேணாம் வேணாம், நீ இங்கே இரு, நீ வீட்டுல இரு, ரொம்ப மழை பெய்யுது, நீ வீட்டுல இரு, நான் போய் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பானபத்திரர் கிளம்பிட்டேன். அந்த காலத்துல எல்லாம் இப்பதான் கொடைன்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல கொடை இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் ஓலையில இருந்துச்சு. அங்க பெய்யுற புயல், அங்க அடிக்கிற புயல்ல பெய்யுற மழையில இரும்புலயே கொடை செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா கூட அடிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்குது. கோயில் கொடையே கொடுத்தா கூட அடிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்குது.
அப்ப இவரு அந்த ஓலை கூட எவ்வளவு நேரம் தாங்கும்? அப்படி வெளியதான் வந்தாரு, அது பறந்து போயிருச்சு. அப்பயும் இவர் விடல. இடுப்புல கட்டிக்கிட்டு இருந்தாருல, அந்த துண்டை எடுத்து அப்படி தலையில போட்டுக்கிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு, ஒரு சப்போர்ட்டுக்காக இப்படி தலையில போட்டுக்கிட்டு ஓடுறார். வேக வேகமா வேக வேகமா போறார். தொப்பெல்லாம் நனைஞ்சு போயிட்டாரு. நல்ல சில்லுன்னு பெய்யற மழைக்கு தொப்பெல்லாம் நனைஞ்சு போனா, சும்மா அந்த மழை பெய்யறதுக்கே நனைஞ்ச நமக்கு எப்படி இருக்கும்? காய்ச்சல் வந்துடும் இல்லையா? அவருக்கு என்ன ஆகுது? அப்படி பனி மழை மாதிரி அவ்வளவு சில்லுன்னு மழை பெய்யுது. அந்த மழைக்கு இவர் மேல அந்த துளிகள் பட 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 அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு. அந்த காய்ச்சல் ஜன்னி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காய்ச்சல். முடியல, நடுங்குது, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியும் கோவிலுக்கு போயிட்டார். கோவிலுக்குள்ள போயிட்டார். அங்க போய் நிக்கிறார். அங்க நின்ன மாத்திரத்துல அந்தணர்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்ன இது இப்படி நிக்கிறீங்களே, என்ன இப்படி நடந்து? இல்ல மழை பெய்யுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிக்கிறாங்க. அவரும் நிக்கிறார். முடியல, உடம்பு அப்படியே ஒதுருது, கட 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 கடன்னு ஆடுது. அந்த ஒதுற உடம்பு, காய்ச்சல் அடிக்குது, ஜன்னி வந்துருச்சு, வேர்வையா, உடம்புல வேர்வை வெளியேறுதா, இல்ல மழை தண்ணி பட்டு உடம்புல தண்ணி வெளியேறுதானே தெரியல. அந்த அளவுக்கு உடம்பு உதிருது, காய்ச்சல் வந்துருச்சு, நிக்க முடியல. பாடுங்கன்னு சொன்னாங்க, பாட முடியல. வாய் எடுத்தா கட 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 கடன்னு ஆடுது, வாய் உதறுது. சிவான்னு வார்த்தையத்தான் போது, அந்த அளவுக்கு குளிர் வாட்டி எடுக்குது, முடியல. அம்பாள் அப்படி திரும்பி பார்த்தா அப்பன. அம்பாள் அப்படி திரும்பி பாக்குறா. எப்பவுமே அம்மாக்கு கொஞ்சம் கரிசனம் அதிகம் பசங்க மேல. ஏன்னு கேட்டா, என்னங்க, நம்ம குழந்தை எங்கேயோ டூர் போறானா, அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்து சொல்லுவா. அம்மா என்ன பண்ணுவா, அப்பா எந்த மூட்ல இருக்கார், நம்ம பையன் வேற நேத்து நம்ம கிட்ட காசு கேட்டானே, இப்ப கேட்டா எப்படி இருக்கும், அப்படி இந்த நேரம் பார்த்து தன்னுடைய கணவன் எந்த நேரத்துல அப்படி இருக்கார், சந்தோஷமா இருக்கிறோம், அந்த நேரத்துல அப்படி சொல்லிடுவா அம்மா. அவளுக்குதான் தெரியும் தன்னுடைய கணவன் எந்த நேரத்துல கேட்டா காசு அவர்கிட்ட இருந்து எப்படி வரவழைக்க முடியும்னு தெரியும். கோபமா இருக்கும்போது கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி திரும்பி அம்பாள் பார்த்தா. என்ன என்ன சுவாமி நினைச்சிட்டு இருக்கீங்க, அங்க பாத்தீங்களா பானபத்திரன் எப்படி நின்னுகிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? சுவாமி திரும்பி பார்த்தாராம். இத நீ சொல்லணுமா, நானும் பார்த்துக்கிட்டுதான் இருக்கேன். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி புறம் தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே. மாணிக்கவாசர் பாடினார்ல, அது போல அம்பாள் சொல்றதுக்கு முன்னாடி இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அருள் புரியணும்ல, அதுக்காக பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். வெம்மம் அப்படி அந்த காய்ச்சல்னால அவருக்கு ஒண்ணுமே முடியல, உடம்பு தாங்க மாட்டேங்குது. அது நின்னதுக்கு சுவாமி என்ன பண்றார், சிரிச்சுக்கிட்டே பானபத்திரா இதோ இதை வாங்கிக்கொள், பானபத்திரா இதை பெற்றுக்கொள் அப்படின்னு அந்த பலகையை அப்படி தூக்கி கொடுக்கிறார். என்ன பலகை? நவ ரத்னங்களால் இழைத்த தங்க பலகை. ஏன் சுவாமி சம்பந்தமே இல்லாத பலகையை கொடுக்கிறாரு? இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் குளிர் நடுங்கிக்கிட்டு ஒரு மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்தா முதல்ல அவங்களுக்கு ஒரு துண்டு கொடுப்போம், ஒரு டவல் கொடுப்போம், தொடச்சுக்கோங்க அப்படின்னு. அது தொடச்சு கிடைச்சு வச்சுட்டாருன்னா ஒரு போர்வை கொடுப்போம், ஒரு துணி கொடுப்போம், துணி மாட்டிக்க சொல்லி துணி கொடுப்போம் இல்லையா? என்னது சம்பந்தமே இல்லாத சுவாமி ஏன் பலகையை கொடுக்கிறாரு? நம்மள பல பேர் இதை யோசிப்போம், நம்ம கேள்வி இருக்கும் இல்லையா? இப்ப சுவாமி ஏன் பலகையை கொடுத்தார் அப்படின்னா, நம்ம உடம்பு சூடாகிறதும் குளிர்றதும் இந்த கால்ல தான் இருக்கு. ஒரு குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம காலுக்கு மட்டும் அந்த போர்வையை கரெக்டா ஒரு போர்வையை மூடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடம்பு குளிர் எடுக்காது. இப்ப பானபத்திரர் எப்படி நிக்கிறார், தரையில நின்னுகிட்டு இருக்கார். அவர் நிக்கிறது பூமியோட டச் ஆகிட்டு இருக்கு, தரையில நின்னுகிட்டு இருக்கார். அந்த பூமியில இருக்கிற
குளிர் அவர் உடம்புல ஏறுது. இதை யோசிச்ச இறைவன் அவருக்கு தங்கத்திலான ரத்னங்கள் இழைத்த பலகையை கொடுக்கிறார். பானபத்ரா, இது மேல் நீ இதன் மேல் நின்று பாடுன்னு சுவாமி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கருணை! அந்த கருணை யாருக்காச்சும் வருமா? பானபத்திரா, இதன் மேல் நின்று பாடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அந்த பலகையை கொடுக்கிறார். அவர் பாடுறார் பாடுறார் பாடுறார், பள்ளி அழிச்சு முடிச்சு அதாவது மன்னிச்சிருங்க, அவர் பாடிட்டே இருக்கார். பள்ளியறை பூஜை முடிந்து மறுநாளும் விடியுது. அவர் கோவிலே தங்கிடுறார். மழை காரணமாக கோவிலே தங்கிடுறார். மறுநாள் விடிந்த உடனே பாண்டிய மன்னன் ஓடி வரார். வேகமா வேகமா ஓடி வரார். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க, அவர் சொல்லல, திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. யாருக்கு தெரியும்? யார் தெரிஞ்சுப்பாங்க என் சுவாமியுடைய பெருமையை? அவருடைய பெருமை அவருக்கே தெரியாதே. என் சுவாமியினுடைய பெருமை அவருக்கே தெரியாதே. என்னென்ன அவர் செஞ்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாதே. இப்போ ஒரு சாதாரண மனிதனா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு துணி எடுத்துன்னு போய் கொடுத்திருப்போம், தலை தோட்ட ஒரு டவல் கொடுத்திருப்போம், போத்திக்க ஒரு போர்வை கொடுத்திருப்போம். ஆனா கொடுக்கிற கை எப்பேற்பட்ட கை! அண்ட சராசரங்களையும் படைத்தவனாயிற்று. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். குழந்தை அழுதுன்னு ஒரு பால் புட்டிலையோ எதுலயோ பால் கொடுக்கல, பால் கடல் ஈந்த பிரான் கடலை கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் சுவாமி! இந்த அருள் புரியணும்னா சும்மா அப்படி பண்ணிட்டு போயிட மாட்டார். கொடுத்தா அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு கொடுத்துருவார். யாராச்சும் அந்த தங்க பலகைய ரத்னங்களை இழைச்சு அந்த பலகைய கொடுக்க முடியுமா? இறைவன் கொடுத்திருக்க, சொக்கேச பெருமான் தந்திருக்கார். அத தரிசனம் பண்ண பாண்டிய மகாராஜா ஓடி வர்றார். வரகுண பாண்டியன் ஓடி வரான். வேக வேகமா ஓடி வந்து அந்த வானபத்திரர்கிட்ட கேக்குறான், சுவாமி, இறைவன் உங்களுக்கு அளித்த அந்த பொன் பலகையை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. அத வாங்கி தன்னுடைய முடிமேல வச்சுக்கிட்டான். இந்த பலகையை வாங்கி பானபத்திரன் வச்சிருந்த அவரை அடி வைத்த அந்த பலகையை வாங்கி தன் திருமுடி மேல் வைத்துக் கொண்டான். ஏன்னா இறைவன் தந்தது அந்த பலகை, இறைவன் தந்த பலகை அப்படின்னு. இறைவன் கிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு மதிப்பு இருக்கு இல்லையா? சுவாமி கொடுத்ததாச்சே அப்படின்னு வாங்கி அது பணிவன்போடு வச்சுக்கிட்டாராம். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க இறைவனுக்கு! அவன் தயாபரன், கருணாமூர்த்தி. கேட்க கேட்க எனக்கு வேணும்பான்னு நாம போய் கேட்டோம்னா அது இல்லைன்னு சொல்ற வாயே கிடையாது. இல்லைன்னு சொல்ற முடிவே இல்லை, இல்லைன்னு சொல்லவே இல்லை. உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில், கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில். இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, இதுக்காக ஒரு துணை கதை ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பேரரசர் இருக்கார். அந்த பேரரசு ஒரு சிற்றரசை வென்று அங்கிருந்த இளவரசனை கடத்திட்டு போயிடுறாரு, அதாவது கூட்டிட்டு போயிடுறார். அந்த இளவரசனை சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. அந்த இளவரசனை சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. அப்ப இளவரசனும் தப்பி போகணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றார், முடியல. அப்ப அந்த பேரரசு கிட்ட, அந்த ராஜா கிட்ட வந்து அந்த இளவரசன் நிக்கிறார். எனக்கு போகணும், என்ன போக விடுங்க அப்படின்னு அவர் இளவரசன் கேட்டப்ப ராஜா சொல்றார், உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன். அந்த நிபந்தனையில நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா உன்னை நான் போக விட்டுடுறேன்.
அப்படின்னு அந்த மகாராஜா சொல்றார், பேரரசு சொல்றார். அப்ப அந்த இளவரசன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி தருவேன், ஒரு பாதையில உன்னை ஓட விடுவேன். ஆனா அந்த ஓட விடுற பாதை எப்படினாலும் இருக்கும், கரடு முரடா இருக்கும், பள்ளமா இருக்கும், உயரமா இருக்கும், எப்படினாலும் இருக்கும், கரடு முரடா தான் இருக்கும் பாதை, முள்ளும் இருக்கும் கல்லும் இருக்கும், எல்லாத்தையும் நீ பார்த்து, சேறு சகதி எல்லாமே இருக்கும். உன் கூட ஒரு 10-15 வீரர்களும் ஓடி வருவாங்க. ஏன் அப்படின்னா, உன் கையில் ஒரு பாத்திரம் தருவேன், அது நிரம்ப தண்ணீர் தருவேன். அந்த தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாது, அந்த தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தக்கூடாது. அப்படி அந்த தண்ணி சிந்துடுச்சுன்னா உன்னுடைய சிரம் கொய்யப்படும், அடுத்த க்ஷணம் உன்னுடைய சிரம் கொய்யப்படும் அப்படின்னு சொல்ற நிபந்தனை ஒண்ணு. இதுதான் என்னுடைய நிபந்தனை. இத ஜெயிச்சு நீ காட்டிட்டேன் அப்படின்னா உனக்கு என்கிட்ட இருந்து விடுதலை அப்படின்னு அந்த மகாராஜா சொல்றாரு, பேரரசு சொல்றாரு. இளவரசனும் அதை கேட்டு அந்த நிபந்தனைக்கு செவிசாய்க்கிறார். இல்ல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இளவரசனும் செவிசாய்ச்சு வர்றார். அப்படி வந்தவர் என்ன பண்றார், தயாராகிறார், பாதைகள் தயார் செய்யப்படுகின்றது. இந்த பக்கம் 1,00,000 பேர் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 1,00,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவுல பாதை அப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரே பாதை அப்படி போய்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா எப்படி எப்படியோ இருக்கு, கல்லு முள்ளு கரடு முரடா இருக்கு, சகதியா இருக்கு, எப்படி எப்படியோ இருக்கு அந்த பாதை, எப்படி இருக்கு. அதுல ஒரு பக்கம் மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு குஷிப்படுத்துறாங்க இவரை, சந்தோஷமா சீக்கிரம் வாங்க அப்படின்னு கை தட்டி ஒரு உற்சாகப்படுத்துறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல இருக்கிற மக்கள் பரிகசிக்கிறாங்க. அட இவன் எங்க ஓட போறான், இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி கீழே விழாம அவனாச்சும் ஓட முடியுமா, இவன் நடந்து பாக்குறது ஓடுறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் பரிகசிக்கவும், ஒரு பக்கம் மக்கள் பாராட்டுறாங்க. இவன் அத காதுல வாங்கினா எடுத்தான், அந்த பாத்திரத்தை இளவரசன் கையில எடுத்துக்கிட்டான், தன்னுடைய குறிக்கோள் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுறான். பின்னாடி 10-15 காவலர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, வாள் கையில வச்சுக்கிட்டு. ஏன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி கீழே சிந்திட்டாலும் சிரம் கொய்யணும், அதுக்காக இல்லையா. அவனும் ஓடி 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 தன்னுடைய இலக்கை போய் சென்று அடைஞ்சிடுறான், ஜெயிச்சிடுறான். ஜெயிச்சவன் ராஜா கிட்ட திரும்பி வரான், அந்த பேரரசு கிட்ட திரும்பி வரான். அப்ப அந்த பேரரசர் சொல்றார், உனக்கு 2 வரம் தரேன். ஒண்ணு, உன்னை பாராட்டினவங்களுக்கு நீ நன்றி சொல்லலாம். இன்னொன்னு, உன்னை பரிகாசம் பண்ணவங்களுக்கு நீ எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். உன்னை யார் பரிகசிச்சாங்க இவ்வளவு பேர்ல, அந்த ஆட்களை காட்டு அப்படின்னு சொல்றார். அந்த ராஜா கேட்டார். அது அந்த இளவரசன் என்ன சொல்றான், என்னுடைய குறிக்கோள் அந்த தண்ணியில மட்டும்தான் இருந்துச்சு, அந்த நீர் கீழே சிந்தாம எடுத்துக்கிட்டு போனோம், அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். இந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு பாக்கல, இந்த பக்கம் யார் என்ன புகழ்றாங்கன்னு நான் பார்க்கல, யார் என்ன இகழ்றாங்கன்னு நான் பார்க்கல. என்னுடைய குறிக்கோள் அந்த நீர் கீழே சிந்தக்கூடாது, இதுல மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இருந்துச்சு, அதனாலதான் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட சொல்றார். புரிஞ்சுக்கோ, ராஜா என்ன சொல்றார், உனக்கு இலவசமா ஒரு யோசனை சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன மகாராஜா சொல்லுங்க. உன்னுடைய கையில் இருக்கும் நீர்தான் உன் ஆன்மா, உன் கையில் இருக்கும் நீர்தான் உன் ஆன்மா என்ற உயிர். ஒரு சாலையோரத்துல இந்த வாழ்க்கை என்ற பாதையில நீ ஓடிக்கிட்டு இருக்க, நீ கரடு முரடாக பல வழிகள் வரும், சிலர் வேணான்னு சொல்லுவான், சிலர் போன்னு சொல்லுவான். ஒரு பக்கம் இருக்கிறவன் உன்னை சந்தோஷத்துல அப்படி திக்குமுக்காட வைப்பான், ஒருத்தன் பரிகசிச்சுக்கிட்டே இருப்பான், உன்னை திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா எதையுமே காதுல வாங்கிக்கவே கூடாது. ஆஹா, நம்மள சந்தோஷமா பாராட்டிட்டாங்க அப்படின்னு நினைச்சுனா ஆணவம் ஏறி உட்கார்ந்துக்கும், கையில இருக்கிற தண்ணிய மறந்து போயிடுவேன். ஆஹா, நம்மள திட்டுறாங்களேன்னு நீ கஷ்டப்பட்டேன்னா அப்பயும் மனக்கவலை வந்துடும், தண்ணியும் மறந்துடுவ. அதாவது நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீ மறந்து போயிடுவ. நாம எதுக்கு பிறந்தோம், மனிதனாக எதுக்கு பிறந்தோம், புல்லா பூடா பல பிறவிகள் கொடுத்த இறைவன் மனித பிறவி எதுக்கு கொடுத்திருக்கார், இறைவனை ஆன்மா சென்றடையணும். அந்த பானபத்திரருடைய மனைவிதான் அந்த மக்கள்லாம். ஆனாலும் பானபத்திரர் என்ன பண்ணார், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேரா இறைவன் கிட்ட போனார். அதுக்கு கிடைச்ச பரிசுதான் அந்த பலகை. அப்ப நம்ம ஆன்மா என்ற உயிரை எப்படி எடுத்துட்டு போனோம், இறைவனை நோக்கி போய்கிட்டே இருக்கணும்.
யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கி கூடாது. இறைவனை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். திருமுறைகள் இருக்குது. நம்மள அழகா ஒரு தோணி போல சுமந்து தூக்கிக்கிட்டு போக திருமுறைகள் இருக்குது. வெம்மை மிகுதினால ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அதுக்கு பதிகம் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு பதிகம் இருக்கு. வலக்கண் சரியில்லையே அதுக்கு பதிகம், இடக்கண் சரியில்லையே அதுக்கு பதிகம். இதை விட என்ன வேணும்? ஒரு தோணி போல நம்மள அழகா தூக்கிக்கிட்டு போக பதிகங்கள் இருக்கு. நம்ம ஆத்மாவை அழகா 2 கையில இப்படி புடிச்சுக்கிட்டு இறைவன் கிட்ட போய் சேர்ந்துடலாம். அவனுடைய திருவடியை போய் சேரணும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். நடுவுல யார் புகழ்ந்தாலும் காதுல வாங்கி கூடாது. யார் இகழ்ந்தாலும் அதை டோன்ட் கேர் நினைச்சுக்கவே கூடாது. போய்கிட்டே இருக்கணும். நமக்கு கொடுத்தது ஒரு வாழ்க்கை, அது அழகா வாழணும். அப்பனை நினைச்சுக்கிட்டே வாழணும். சிவசிவன் அவன் நாம அவர் சொல்லிக்கிட்டே வாழணும். போய் நம்ம வந்த வழி எப்படியாச்சும் இருக்கட்டும்ங்க, போய் சேர்ற ஊர் சிவலோகமா இருக்கணும். போய் சேர்ற பாதை, அதுக்கு நம்ம எடுக்கிற பாதை திருமுறையாக இருக்கணும். திருமுறை என்ற பாதையை தொட்டால் ஒழிய இறைவனை போய் சேர முடியாது. சிவா திருச்சிற்றம்பலம். ஆக மொத்தம் இந்த படலத்தில் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி இறை கிட்ட போனா மட்டும்தான் நமக்கு சரண் கிடைக்கும். அந்த திருவடி நிழல் கிடைக்கும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அடுத்து 44வது படலமாக இசைவாது வென்ற படலம். வரகுண பாண்டியன். அழகா இந்த பாணபத்திரருடைய வாழ்க்கை சொன்னல, ஒரு 3 படலங்களுக்கு அவருடைய வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே தான் வருது. 4 படலங்களாக. இந்த படலத்திலையும் அவர் தான் இருக்கார். அதுக்குள்ள ஒரு ராஜாவே மாறியாச்சு. பாண்டிய மன்னனே மாறியாச்சு. 2வது பாண்டியனும் வந்தாச்சு. இதுல வரகுண பாண்டியன் இருந்தார். அவர் மறைந்து அவர் இறைவனுடைய திருவடி சேர்ந்தார். அவர்தான் உயிரோடு இருக்கும் போதே சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். நம்மளையும் கூட அழைச்சிக்கிட்டு போய் பார்க்க வச்சார். அவர் இந்த 44வது படலத்துல இறைவனுடைய திருவடி சேர்றார். அவர் சேர்ந்து அவருடைய மகன் ராஜராஜ பாண்டியன் ஆட்சி பண்றார். அழகா ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றார். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சில ராஜாக்களும் ஒரு சில பழக்கம் உண்டு. அது போல இந்த ராஜராஜ பாண்டியன் என்ன பண்றார், தன்னுடைய மனைவி ராணி இருந்தாலும் பல காமக்கிழத்தியர்கள் இருக்காங்க, துணை மனைவியர்கள் அப்படின்னு இருக்காங்க. பல பேர் இவருக்கு இருக்காங்க. அதுல ஒருத்தர் மனைவினே நம்ம வச்சுக்குவோம். அதுல ஒரு பெண் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க யாழ் மீட்டுறதுலயும் பாடல் பாடுவதிலும் மிக வல்லவர், தேர்ச்சி பெற்றவர். இந்த ராஜாக்கு தன்னுடைய ராணியை விட அந்த மனைவியை ரொம்ப பிடிக்கும். மனைவின்னு வச்சுப்போம். பட்டத்துக்காக வர்றவங்கதான் ராணி. அவங்களுடைய வாரிசுகள் தான் நாடாள முடியும். முதல் வாரிசு தான் நாடாளணும். அதுக்கப்புறம் எத்தனை மனைவிமார் இருந்தாலும் அந்த முதல் மனைவிதான் ராணி அப்படின்ற பட்டம் உண்டு. அடுத்து வரவங்கள்லாம் மனைவி. அது போல இவர் ஒரு மனைவி. அவருக்கு மிகவும் அழகா இருப்பாங்க. பாடல் பாடுவதில் ரொம்ப அழகா பாடுவாங்க. இவருக்கு அதிகமான காதல். யார் மேல? அந்த மனைவி மேல. பட்டத்து ராணி விட அந்த மனைவி மேல ரொம்ப காதல், ரொம்ப அன்பா இருப்பார். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு அன்பா இருப்பார். அவங்க என்ன பண்றாங்க, சொக்கேச பெருமானின் திருக்கோவிலுக்கு செல்றாங்க. அவங்க கோவிலுக்கு போகும் பொழுது, அவங்க கோவில்ல பாட்டு பாடணும்னு நினைக்கும் பொழுது பாணபத்திரருடைய மனைவி பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க. இறைவன் மேல் பாடல் பாடிக்கொண்டே இருக்காங்க. பூமாலை சாற்ற தெரியவில்லை என்றாலும் அடியாள் பாமாலை சாற்றுகிறேன் அப்படின்னு பாடல் பாடிக்கிட்டே இருக்காங்க. இறைவன் மேல் கொண்ட அன்பின்பால் பல பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா நினைக்குது, இது எப்ப நிறுத்தம்னு தெரியலையே அப்படின்னு இந்த ராஜாவுடைய மனைவி நினைக்கிறாங்க.
இந்த அம்மா முடிச்சுட்டு அப்படி போனாங்க. இந்த அம்மா வந்து பாடவே இல்லை. அது என்ன, நாம ஒரு ராஜாவோட மனைவி இங்க வந்திருக்கோம், நம்மள ஒரு பொருட்படுத்தாத இந்த அம்மா அது பாட்டுக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கேன், நிறுத்தவே இல்லையே அப்படின்னு இந்த ராஜாவோட மனைவி நினைச்சிட்டு இறைவனை வணங்கிட்டு இந்த அம்மா கிளம்பிட்டாங்க. பாடவே இல்லை, கிளம்பிட்டாங்க. பானபத்திரருடைய மனைவியும் பாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, என்னதான் ராஜாவோட மனைவி அப்படின்னும் போது இந்த கோவிலே அப்படி வர்றவங்க எல்லாம் எழுந்து நின்னுக்கிறாங்க. இந்த அம்மா நம்மள மதிக்கவே இல்லையே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு, ராணிக்கு ஒரு, அதாவது மனைவி, இந்த பாண்டியனுடைய மனைவிக்கு ஒரு மனசுல சஞ்சலம், ஒரு கஷ்டம் வந்துருச்சு. நம்மள மதிக்கவே இல்லையே, நம்ம ஒரு ராணின்னு அந்த ராணின்ற பதவி நம்ம கிட்ட இல்லாததுனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு பல வகையா யோசிக்கிறாங்க. கோபம் அதிகமாகுது. ராஜராஜ பாண்டியனும் அந்த வரார், வந்து கேக்குறார், என்னம்மா என்ன ஆச்சு, நீ ஏன் இன்னைக்கு முகம் சோகமா வச்சுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, திரும்ப வேண்டாம். என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். என்ன சொல்லணும், என்ன ராஜாக்கு மனைவியா இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்ப ஒரு கோவிலுக்கு போனா ஒரு மனுஷியா மதிக்கிறாங்களா என்ன? ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல, யாருமே என்ன மதிக்குது. என்னமா உனக்கு பிரச்சனை, நீ பரிவாரங்களோட தானே போனேன், தனியா ஒண்ணும் போயிடு, எல்லாம் கூட கூப்பிட்டுட்டு தான் போனேன். இந்த பல பேர் ஒரு சண்டை கிண்டை போட்டாங்கன்னா ஒரு இடத்துல சொல்றது உண்டு, டேய் அவன் உன்னை அடிச்சானே, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ல வேண்டியதானடா. அடா பாவி, நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பிறகுதான்டா அவன் என்னை வேகமா அடிக்கவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றது உண்டு. அது போல நான் ராஜாவோட மனைவிதான் வரேன்னு தெரிஞ்ச இன்னும் அவன் வேகமா தான் பாடுனான் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு அப்படி கோபமா அப்படி திரும்பி அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, நான் உனக்கு என்னதான் பண்ணணும்னு நீ சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு ராஜராஜ பாண்டியன் சொல்ல, அந்த மனைவி என்ன சொல்றா, அவ எப்படியாவது அவமானம் பண்ணணும். சரி, உனக்கு பாட தெரியும்ல, நீ அவ கூட சேர்ந்து பாடுறியா, பானபத்திரனுடைய மனைவி கூட நீ சேர்ந்து பாடுறியா சொல்லு. என்னது, அவ கூட சேர்ந்தெல்லாம் நான் பாட மாட்டேன், ஆனா அவ அவமானம் பண்ணும், அது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். என்னமா நீ இப்படி பேசுற, அவமானம் பண்ணுன்ற, அவ நீயும் பாட மாட்டேன்ற, அப்ப என்னதான் பண்றது, என்னதான் பண்ணணும் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அவன் அவமானம் பண்ணணும், என்ன நீங்க பாட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திரும்பி மறுபடியும் கோச்சிக்கிட்டு திரும்பிச்சு. இவர் என்ன பண்றாரு, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி உனக்காக நான் ஒண்ணு பண்றேன், நீ பாட வேண்டாம், நான் என்ன பண்றேன், இந்த பாடல்கள்லாம் பாடுவாங்கல்ல, பாடகி, அந்த காலத்துல பாடினி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாடினி தான் பாடகிகள் அப்படின்னா பாடினி அப்படின்னு அந்த காலத்துல பேர் உண்டு. அந்த பாடினி அப்படின்றவங்க நான் ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து வர வைக்கிறேன், அவங்க பாடட்டும், அவங்களையும் இந்த அம்மாவையும் பாட வைப்போம். பாடின உடனே நான் இவங்க நல்லாவே பாடலனா கூட அந்த அம்மா தோத்து போச்சு அப்படின்னு நான் அறிவிச்சிடுறேன், அதுக்கு ஒரு அவமானம் கிடைச்சிடும்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு அவமானம் வந்துடும்ல அப்படின்னு இவர் சொல்லவும் அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாச்சு. சரிங்க, அப்படியே பண்ணிடுங்க, ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா சிரிச்சு, அப்பா இப்பயாவது சிரிச்சிய, நம்முடைய அன்பானவங்க அதாவது ஒரு நம்ம அன்பு அதிகமா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்புதான், அவங்க பண்றது தப்புதான்னு தெரிஞ்சாலும் நம்மளால அதை மீறாம இருக்க முடியாது. சரி என்ன பண்றது, இப்படி கோச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு அதை மீறி நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு, அன்பின்பால் இல்லையா? அது போல ராஜா அந்த அன்புலதான் சிக்குண்டு இருக்கார், அந்த அன்புலதான் மாட்டிக்கிட்டு இருக்கார். சரி, பண்ண போறது தப்புதான்னு தெரியுது, மரம் மண்டைக்கு உரைக்குது, புரியுது, ஆனா அடி மனசு உள் மனசு ஏத்துக்க மறுக்குது. அப்ப ராஜா என்ன பண்றார், சரின்னு ஒத்துக்கிட்டு வந்துடுறார். வந்த உடனே மறுநாள் ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பாடினியை அழைத்து வர சொல்றாங்க. அழைச்சு வர சொல்லி அவளோட ராஜாவோட மனைவி அந்த காமக்கிழத்தி இருக்காங்கல்ல, அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு நீ பாடுமா அப்படின்னு அந்த பாடினியை பாட வைக்கிறாங்க. அந்த அம்மா யாழ் மீட்டிக்கிட்டு தன்னுடைய கூட பாட வந்தவங்களையும் பாட வைக்கிறாங்க. அவ்வளவு சங்கீதம், அவ்வளவு இனிமையா இருக்கு.
கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ராஜாவும் அத கேக்குறார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டப்ப ராஜா என்ன பண்றார், சரி நாளைக்கு இதே மாதிரி நீ பாடு, பானபத்திரனுடைய மனைவிய வர வைக்கிறேன். அவ நல்லாவே பாடலனாலும் நீ ஏதாச்சும் கொஞ்சம் பரிகாசம் பண்ண அவள. அதாவது இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா ஒரு பிரச்சனையாயிடும். நான் ஒரு ராஜா. இப்ப நீ ஏதாச்சும் அவளை கொஞ்சம் அவமானப்படுத்தி விடுற மாதிரி பேசிடு அப்படின்னு ராஜா அந்த பாடினி கிட்ட சொல்றார். பாடினி என்ன பண்றா, ராஜா கவலைப்படாதீங்க, இந்த பொம்பளைங்க நாங்க சண்டை போடுறதுன்றது ஒரு சின்ன விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன். ஒருத்தி அவமானப்படுத்தணும்ன்றது எங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அந்த பாடினி என்ன சொல்றா, இந்த ஒரு பெண்ணோட நாங்க ஒரு பெண்ணையே திரும்பி அவமானப்படுத்தணும்னா அது எங்களுக்கு ஒரு கைவந்த கலை தான், அதை நான் பாத்துக்கிறேன் ராஜா, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் போயிடுறாரு. அந்த பானபத்திரரின் மனைவிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அந்த அம்மாவும். மறுநாள் கிளம்பி ராஜசபைக்கு வராங்க. ராஜசபையில எல்லா மந்திரி பெருமக்களும் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க, ஊர் மக்களும் இருக்காங்க, ராஜா இருக்கார், அந்த ராஜாவோட மனைவி இருக்காங்க, பட்டத்து ராணி இருக்காங்க. எல்லாரும் முன்னிலையிலும் அந்த பாடினியும் அவர் கூட வந்தவங்களும் இருக்காங்க. எல்லாரும் பாடணும், அவங்களும் பாட ஆரம்பிக்க தயாரா நின்னுகிட்டு இருக்காங்க. சரி, ராஜா முதல்ல சொல்றார். அம்மா, யாருகிட்ட சொல்றார், பானபத்திரருடைய மனைவி கிட்ட சொல்றார். அம்மா, நீங்க போட்டிட்டு பாட போறது இவங்க கிட்டதான். என்னது போட்டியா ராஜா, என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே போட்டிதான். இல்லம்மா, சும்மா ஒரு போட்டிதான், அவங்க நீ நல்லா பாடுவல்ல, இவங்க கிட்ட ஒரு போட்டி வச்சுக்கிட்டா நம்ம மதுரையுடைய மானத்தை நீ காப்பாத்துன மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா சொல்லவும் அந்த அம்மா என்ன சொல்றா, போட்டின்னு எனக்கு தெரியாது, சரி போட்டின்னு ஒண்ணு வச்சுட்டீங்க, சோமசுந்தர பெருமானின் திருவருளாலையும் என் கற்பின் மீதும் இருக்கிற நம்பிக்கையில நான் பாடுறேன். என் கற்பின் மீதும் சோமசுந்தர பெருமான் மேல இருக்கிற திருவருளும் நம்பிக்கையின் மேலும் நான் பாடி வெல்வேன், நான் பாடுவேன், இவளை நான் என்னுடைய அந்த பாட்டு பாடி இவளை வெல்வேன் அப்படின்னு இந்த அம்மா திடமா சொல்லுது. சொல்லி முடிச்ச உடனே அந்த பாடினி என்ன பண்றாங்க, என்ன நீ, உனக்கு என்ன நீ ரொம்ப பாடுவியாமே, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பாடுவியாமே, கோவில் எல்லாம் போய் பாடுவியாமே, அதை பாடு பாக்கலாம். அதாவது போட்டி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அவங்களை கொஞ்சம் உசுப்பி விடணும் அப்படின்னு, அவமானப்படுத்தணும் அப்படின்னு இவ பாடினி நினைச்சிட்டா மனசுல. அப்ப என்ன பண்ற, அந்த யாழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, அதுல எத்தனை கம்பிகள் வரும்னு தெரியுமா, வீணைனா என்னன்னு தெரியுமா, எப்படி மீட்டணும்னு தெரியுமா, தம்மூரானா என்னன்னு தெரியுமா, சரி பாடல்ல அந்த ராகங்கள்லாம் சொல்லு பாக்கலாம், இந்த பண்ண என்னன்னு உனக்கு தெரியுமா, சரி நீ அதெல்லாம் பாட வேணாம், சரிகம பதனிசாவாவது சொல்லு பாக்கலாம், 7 ஸ்வரங்களாவது உனக்கு தெரியுமா, அப்படிலாம் கேக்குது. என்னென்னமோ கேக்குறா, என்னென்னமோ சொல்றா, என்னென்னமோ பேசுறா, எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கா பானபத்திரரின் மனைவி. அமைதியா நின்னுகிட்டு இருந்தவ என்ன பண்ணா, இந்த கொரை குடம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அப்படிதான் தூக்கி, ஒரு அரை குடமா தான் இருக்கும், தூக்கி இடுப்புல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த அரை குடத்திலேயே பாதி கீழே போயிரும், ஏன்னா தழும்பி 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 கீழே போயிரும். அது போலதான் அந்த பாடினி கிட்டத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இது தெரியுமா உனக்கு, அது தெரியுமா, இப்படி பண்ணுவியா நீ, அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை இந்த பாடினி கேட்டுக்கிட்டு இருக்கா. பானபத்திரரின் மனைவி எதுவுமே பேசாம அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்னதான் சொல்லி முடிக்குதுன்னு பாப்போம். ஒரு வழி அந்த அம்மா சொல்லி முடிச்சு, அப்பா முடியல என்னால, நான் உன்னை எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக நீ பதில் சொல்றியா அப்படின்னு மூச்சு வாங்க பேசுனது. பொறுமையா இரு, கொஞ்சம் பக்கத்துல இருந்து அந்த தண்ணி வாங்கி குடிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ, சமாதானமா இரு. இப்ப நீ என்னை எதுக்கு அழைச்ச, பாடணும்னு அழைச்சேன், நீ பாட வேண்டியதை விட்டுட்டு ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அது இன்னிசை ஸ்வரத்துல எத்தனை இருந்தா என்ன, வீணையில எத்தனை கம்பி இருந்தா எனக்கு என்ன, தபேலா எப்படி வாசிச்சா என்ன, தம்பூரா எப்படி இப்ப வீட்டுனா எனக்கு என்ன, நீ இத்தனை கேள்வி ஏன் கேக்குற, உனக்கும் எனக்கும் என்ன போட்டி, பாடினா யார் ஜெயிக்கிறான்றதுதான் போட்டி.
அதை விட்டு நீ ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு இவ சொல்லவும் அவ வாய மூடி அமைதியா நின்றுட்டு இருக்கான். அப்ப ராஜா குறுக்க வர, ஐயோ இதுக்கு மேல நாம பேசலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி 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 சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். முதல்ல பாடினியே பாட சொல்றாரு. பாடினி நீ பாடுமா. பாடகிய பாட சொல்றாரு. யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வச்ச பாடகிய பாட சொல்றாரு. பானபத்திரரின் மனைவி ஒருத்தர் தான். இவங்க நிறைய பேர் இருக்காங்க கூட. யாழ் வீணைகள்லாம் தம்பூரெல்லாம் மீட்டிக்கிட்டு பல பேர் இவங்க கூட நிக்கிறாங்க. பெண்கள்லாம் இந்த பாடினி கூட நிக்கிறாங்க. அவங்க யாழ் மீட்டவும் இந்த பாடினி அழகா பாடிக்கிட்டே வரா. ராஜா சும்மா தலை ஆட்டிக்கிட்டே வரார். அந்த சபையில உள்ள எல்லாரும் தலையாட்டுறாங்க. ஏன்னா ராஜா தலையாட்டிக்கிட்டு இருக்கார். அதனால அந்த அதாவது ராஜா தலையாட்டினா என்ன பண்ணணும், கூட இருக்கிறவங்களும் தலையாட்டணும்னு அர்த்தம் இல்லையா. அந்த ராஜா என்ன பண்றார், தலையாட்டுறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன வார்த்தை பாடுறான்னு தெரியல, என்ன ஸ்வரம் பாடுறாருன்னு தெரியல, என்ன ராகத்துல பாடுறான்னு தெரியல, பாடினி எப்படி பாடுறான்னு தெரியல. ஆனாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு ராஜா. அவன் முடிச்சுட்டு பானபத்திரருடைய மனைவி பாடும்போது அப்படியே சுட்டுன அமைதியா இருக்காரு, பொறுமையா இருக்காரு. அப்படியே பொறுமையா, நான் அசைய மாட்டேன் அப்படின்னு இப்படி பொறுமையா அப்படி இல்ல, இந்த நாற்காலிக்கேதான் என்னை வச்சு ஒட்டி வச்சிருக்காங்கன்னு அந்த நாற்காலி அப்படி அந்த இப்படி பிடிச்சவரு அப்படி அமைதியா பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஐம்புலன்களையும் அடக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பானபத்திரரின் மனைவி பாடினிய விட அழகா பாடுறா. சபையே அப்படி ஆட்டம் காண்ற அளவுக்கு பாடுறா. எல்லாரும் மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பயுமே மறுபடியும் அவ முடிச்சு பாடினி பாட, பாடினி முடிச்சு இவ பாடன்னு பாடல் போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே ராஜா அறிவிக்கிறார், பாடினிதான் வென்றாள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு கஷ்டமா போச்சு. பானபத்திரரின் மனைவிக்கு கஷ்டமா போச்சு. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு. ராஜாவாக இருந்தாலும் நீங்க கொடுத்திருக்கிற தீர்ப்பு தவறு. நான் இத ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த தீர்ப்பு சரியா படல. இது நான் நல்லா பாடினா இல்லைன்னு அவையோர் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேக்குறா. ராஜா அப்படி திரும்பி பார்க்கவும் அவையோர்கள்லாம் அமைதியா இருக்காங்க, வாயே தரல. ஏன்னா ராஜா சொல்றதுன்னு சட்டம். அமைதியா இருக்காங்க, வாய் திறக்கல. ஓஹோ, இது இப்படியா, இது அரசவையா, அதனாலதான் அரசனுடைய வாக்கு எடுபட்டு பேசுதா, அதாவது முன்னிலைப்படுத்தி பேசப்படுதா. எனக்கென்று ஒரு அவை இருக்கு, என் இறைவனின் அவை, என் சொக்கேச பெருமானின் சபை, வெள்ளி அம்பலவாணனின் சபை இருக்கு. அங்க நியாயத்திற்கு மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படும், அங்கு நேர்மைக்கு மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படும், அங்கு உண்மைக்கு மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படும். அச்சபையில், அந்த வெள்ளி அம்பல சபையில், என் இறைவன் கால் மாற்றி ஆடிய சபையில் எனக்கு தீர்ப்பு வழங்கப்படும். நல்லதொரு தீர்ப்பு எனக்கு கிடைக்கும். அங்க வந்து நீ தீர்ப்பு சொன்னா மட்டும்தான் நான் அதை ஏத்துக்குவேன். இந்த ராஜசபையில இருந்து நீ தீர்ப்பு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மன்னவான்னு சொல்லிட்டு அவ அந்த சபையை துறந்து வெளியேறுகிறார். யார்? பானபத்திரரின் மனைவி. இந்த ராஜா திரும்பி மனைவிய பாக்குறா. மனைவிக்கு மறுபடியும் முகம் சுளிக்குது. அவ அவமானப்படவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். ராஜா என்ன பண்ணிட்டார்? ஓ சரி, இவர் அங்க வந்து சொல்லணும் அவ்வளவுதானே, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்மாவை கோவிலுக்கு அனுப்பிட்டார். மறுநாள் இது நடக்கும் அப்படின்னு அனுப்பிட்டார். இவர் என்ன பண்றார், சபையில இருக்கிற எல்லா மந்திரிகள் கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிடுறார். என்னன்னு, நாளைக்கு பானபத்திரரின் மனைவி மிக சிறந்த பாடல் பாடினாலும், இந்த பாடினிதான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த இந்த பாடினிதான் பாடல் பாடினா அப்படின்னு, நல்ல பாடல் பாடினா, இசை மீட்டினார் அப்படின்னு இவளுக்குதான் நாம முன்னுரிமை கொடுக்கணும், இவளைதான் ஜெயிச்சதா அறிவிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. மறுநாளும் விடிய போகுது. இவ அதுக்கு முன்னாடி என்ன பண்றா, ஓடோடி போறா.
இந்த அரசவையை துறந்தவள் யார்கிட்ட போவா? திக்கில்லாத மனிதனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண் கட்டி காட்டுல விட்டுட்டா கூட சொக்கனாதான்னு கூப்பிட்டா எங்கிருந்தாவது ஓடி வந்துருவாரு எங்க அப்பா இல்லையா? அப்படி நினைச்சவ தன்னுடைய கணவனிடத்தில் கூட இதை சொல்லல. வேக வேகமா ஓடுறா. எங்க ஓடுறா? கோவிலுக்கு ஓடுறா. இறைவன் கிட்ட போய் சரணாகதி அடைறா. அப்பா சிவபெருமானே, சொக்கேசா, சோமசுந்தரா, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என்ன உனக்கு தெரியல? நான் கேக்குறது உனக்கு கேக்குதா இல்லையா? நான் சொல்ற வார்த்தை உன் செவிகளில் விழுதா இல்லையா? நான் ஜெயிக்கணும்னு உங்ககிட்ட வந்து கேட்கல. உன்னுடைய பாடல் பாடி உன்னுடைய சன்னிதானத்தில் இருக்கிற தினமும் நின்னு உன்னை பத்தியே பாடிக்கிட்டு இருக்கிற நீ ஜெயிக்கணும். நான் பாடுறேன். எனக்குள்ள இருந்து பாடுறது நீதானே. எனக்குள்ள இருந்து என்ன பேச வைக்கிறது நீதானே. நம்ம நினைக்கிறோம் நாம தான் ஆடுறோம், நம்ம தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நமக்கும் மேலிருந்து நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான்னு ஒரு பாடல் வரும். இறைவன் ஆற்றார், நம்ம ஆடுறோம், அவ்வளவுதான். பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரா அவங்களுடைய ஸ்டாப்பிங், அவங்களுடைய இறக்கம் வந்த உடனே இறங்கி போய்கிட்டே இருக்கணும். அப்ப சுவாமி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நான் பேசல, நான் பாடல, எனக்குள்ள இருந்து பேசுபவனும் நீதான், எனக்குள்ள இருந்து பாடுபவனும் நீதான். இந்த எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கு, நீ பாத்து. பானபத்திரரின் மனைவி இறைவன் கிட்ட புலம்புறா. ஒரு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கும் பதிகங்கள் நம்மளுடைய திருமுறைகள்ல இருக்கு. இந்த கல்வி ஞானத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாத்துலயுமே முதல்ல வரணும், முதல் பரிசு வரணும். ரொம்ப படிக்கவே படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பெண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே விடை காட்டும் கொடியானே விடை காட்டும் கொடியானே விடை காட்டும் கொடியானே. திருவெண்காடு பதிகம். இந்த பாடல் பாடணும். கல்வி ஞானத்துல நான் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடல் பாடணும். இன்னொரு பாடல், நான் எடுத்த காரியம் எனக்கு வெற்றி பெற்று தரணும். இப்ப பானபத்திரருடைய மனைவி எடுத்த காரியம் எது? இசைவாதுல நான் வெல்லணும், அதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும் இல்லையா? அதுக்கு பாட வேண்டிய, அதாவது அவ எடுத்த காரியம் வெற்றி பெறணும், அதுக்கு பாட வேண்டிய பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னதனே என்றுனை பேசி நல்லா குறையுடையாய் குற்றமுறா கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடகலையாய் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடகலையாய் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடகலையார் நெடுங்கலம் மேயவனே. அந்த திருநெடுங்கல பதிகம். தான் எடுத்த காரியத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திரு நெடுங்கல பதிகம் பாடணும். ஒவ்வொரு பதிகமுமே ஒவ்வொரு திருமுறையுமே நமக்கு ஒவ்வொரு விதமான உதவிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நாம தான் அந்த திருமுறைகளை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இதுக்கப்புறமாவது நமக்கு ஒரு காரியம் ஆகணும், அது செஞ்சே ஆகணும்னா அந்த திருமுறைகள் எடுத்து பார்ப்போம்.
விதியை வெல்வது எப்படின்ற புத்தகங்களும் இருக்கு, அதுல போட்டிருக்கோம். இதற்கு இந்த பாடல் பாடணும், இந்த இந்த பிணிக்கு இந்த பாடல் பாடணும், இந்த வினைக்கு இந்த பாடல் பாடணும். நமக்கு தெரியும் நமக்கு என்ன பிணி என்ன வினை இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம அதை அந்த பாடலை பாடி இறைவன்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். இறைவன் பார்த்துக்குவார். அப்படி அழறா பானபத்திரரின் மனைவி, அழுதுகிட்டே இருக்கா, இறைவன் கிட்ட பாடி அழுதுகிட்டே இருக்கா. அவளும் வீடு வந்து சேர்றா. அன்னைக்கு இரவு அப்படியே கழியுது, மறுநாளும் விடியுது. அன்றிரவு அப்படியே கழிந்து மறுநாளும் விடியுது. விடிஞ்ச உடனே அனைத்து மந்திரிகளும் எல்லாரும் கோவிலுக்கு வராங்க. பானபத்திரரின் மனைவி வர, அந்த பாடினி வர, அவங்க இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வர வச்சு அந்த பாடினி வராங்க. அவங்க கூடவே பல பெண்கள், அந்த அவங்க கூட பாடுவாங்கல்ல அந்த பெண்களும் வராங்க. ராஜசபை போலவே கோவிலும் நிறைஞ்சிருக்கு. சுந்தரேச பெருமானின் திருக்கோவிலும் நிறைஞ்சிருக்கு. அப்ப ராஜா அப்படி போய் உட்கார்ந்துட்டார், அந்த சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு சொல்றார் எல்லாருக்கிட்டையும், அப்படி கண்ணை காமிச்சிட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கண்ணால ஒரு சைகை காட்டிட்டார் ராஜா. அப்படி ராஜா அந்த கண் சைகை காட்டினதும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ ராஜா நமக்கு நேற்று சொன்னதுதான் இன்னைக்கும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க, முதலில் பானபத்திரருடைய மனைவி பாட ஆரம்பிக்கிறார். தேன் மாதிரி காதுல போய் விழுது, தேன் மாதிரி விழுது. இப்ப பாட ஆரம்பிக்கிறா, பாடிக்கிட்டே இருக்கா. அது இன்னிசை கானமாக பொழியுது, மழை போல பொழிஞ்சுகிட்டு இருக்கா. அந்த பாடினையும் அவ பாடுறதுக்கு தலையாட்டுறான். புரியுதுங்களா? ராஜா அப்ப கூட அந்த தலையை ஆட்டக்கூடாதுன்னு அப்படி கட்டியமா அப்படி பிடிச்சிட்டு இருக்கார். இப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவளை நிறுத்தி பாடினியை பாட ஆரம்பிக்க சொல்றாங்க. அப்ப அவ ஆரம்பிக்கும் பொழுது அந்த கோவிலுக்குள்ள ஒருத்தர் வர்றார். அவரு யாரு? நம்ம சுவாமி தான், யாரோ கிடையாது. அந்த வர்றவர் நம்மோட சுவாமி தான். எப்படி வரார்? இந்த பாகவதர் போல வராராம். அவரு பார்த்த உடனே ஒரு 1000 சூரியன் அப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு ஒளி வீசுனா எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்குது. ஆனா நிலா போல குளிர்மையா இருக்கேன் முகம், குளுமையா இருக்கிற முகம் பளிச்சுன்னு இருக்குது. அழகான கண்ணு, வெத்தலை பாக்கு போட்டிருக்காராம். நெற்றியில் திருநீரும் சந்தன போட்டு வச்சிருக்கார். அதுல குட்டின்ற குங்குமம் வச்சிருக்கார். இந்த தலைய பாகவதர் எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்களோ அது போல வச்சிருக்கார். ஒரு கையில வெத்தலை பாக்கு பொட்டி வச்சிருக்கார். சுவாமி அந்த குப்பாயம் அழகா போட்டுக்கிட்டு வெண்ணிற வேட்டி கட்டிக்கிட்டு இறைவன் அப்படி ஒரு மாதிரி வர, ஒரு பாடகன் மாதிரியும் தெரியல, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க மாதிரியும் தெரியல. அவர் ஒரு வித்தியாசமா வர்றார். பார்த்தா நமக்கு வந்து இவர் வந்து ஒரு கலைகள்ல தேர்ச்சி பெற்றவர் அப்படின்றது மாதிரியான பொருள் தெரியுது. சபையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போச்சு. அப்படி இறைவனையே அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. சுவாமி அப்படி கம்பீரமா அப்படி நடந்து வர, கோவில் வாசல்ல இருந்து அந்த சபைக்குள்ள அப்படி உள்ள நடந்து அப்படி உள்ள வந்துகிட்டு இருக்கார். அவர் வந்த உடனே இந்த ராஜாக்கள் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ராஜா பக்கத்திலேயே ஒரு அரியணைய வச்சு அவரை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நாற்காலிய வச்சு ஒரு அரியணையே வச்சு அவர் உட்காரு. ஏன்னா பார்க்கும் பொழுதே தெரியுது, அப்படி பிரகாசமான முகம், யாருக்கும் பேச்சே வரல, ராஜ கம்பீரமா அப்படி இறைவன். ஆனா பாக்குறதுக்கு அப்படி ஒரு அழகா அப்படி தோற்றமா அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கார். வந்தவர் அப்படி உட்கார வச்சுட்டு அப்பதான் அப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. இப்ப பாடணும் இல்லையா, அதுக்காக அப்படி ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது மக்களுக்கு. அப்படி திரும்பணுன்னே ராஜா பாட ஆரம்பிங்க. இந்த பாடினி பாடுறா, அதுக்கு ராஜா அப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. பாடினி பாடும்போது அப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மனைவி ஜெயிக்கணும்ல, அதுக்காக. அப்ப அந்த கூட இந்த மந்திரிகளும் தலையாடுறாங்க. வேற இல்ல, விதியே இல்ல. ராஜா தலையாட்டினா நாமளும் தலையை டங்குன்னு ஆட்டிக்கிட்டேதான் இருக்கணும் அப்படின்னு தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பக்கத்துல ராஜா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியாம அவங்க தலைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாடினி பாடி முடிச்சு அந்த பானபத்திரரின் மனைவி பாட ஆரம்பிக்கிறா. அவ பாட ஆரம்பிக்கிறா சொக்கேச பெருமானின் மீது பல பாடல்கள் தேன் மாறி பொழிஞ்சுகிட்டு இருக்கா. அப்படி பொழியும் பொழுது இறைவன்
எல்லாருடைய மனத்துக்குள்ளும் இருக்கிறவர் இறைவன் தானே. எல்லாரையும் பேச வைக்கிறவர் இறைவன் தானே. எல்லாரையும் எல்லாத்தையும் நினைக்க வைக்கிறது இறைவன்னா, தம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ராஜாவைய நினைக்க வைக்க முடியாது? அவர் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் அப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்தார் சுவாமி. இந்த பானபத்திரரின் மனைவி பாட ஆரம்பிச்ச உடனே ராஜா தன்னை மறந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கார். அந்த இன்னிசைய ரசிச்சு ருசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கார். இந்த கூட இருந்த மந்திரிகள்லாம் யோசிக்கிறாங்க, ராஜா என்ன பண்றார்? தலைய ஆட்ட வேணாம்னு சொல்றாரு, இப்ப ஆட்டுறாரு, இப்ப என்ன நம்ம பண்றதுன்னு நமக்கு புரியல. தலை ஆட்டலாமா இந்த தலை ஆட்ட வேணாமா, என்ன பண்ண, ஒரே குழப்பமா இருக்கேன்னு அப்படி ஒரு திரும்பி பார்த்தா ஒரு மந்திரி சொன்னாரா, நமக்கு என்ன வம்பு வந்துச்சு, ராஜாவே தலையாடுறார், அது நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாரு, ராஜாவே தலையாடுறார், நம்மளும் ஆட்டி வச்சிருவோம் அப்படின்னு அந்த மந்திரிகளும் சேர்ந்து தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த இசைக்கு தகுந்தாற் போல தலையாட்டுறாங்க. எல்லாருக்குமே பிடிக்குது. பானபத்திரரின் மனைவி பாடின பாடல் எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லாருமே அந்த அந்த இசை கவர்ந்து இழுக்குது. அந்த கவர்ந்து இழுத்த இசை எல்லாரும் தலையாட்டி முடிச்ச உடனே ராஜா ஒரு தீர்ப்பு சொல்றார். ராஜா சொல்லல, உள்ளிருந்து சொல்றவர் சொக்கேச பெருமான். பானபத்திரரின் மனைவியே வெற்றி பெற்றவள் அப்படின்னு சொல்ற. பானபத்திரரின் மனைவி வெற்றி பெற்றவள் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி முடிச்சிடுறார். இந்த ராஜா பக்கத்துல இருந்த மனைவிக்கு கோபம் அப்படி எழுந்து வேகமா போயிடுறா அரண்மனை நோக்கி. இந்த பாடினியும் ஓடி போயிடுறா. அவ போறதுக்கு முன்னாடி இறைவன் நில் அப்படின்னு சொல்லி அந்த பாடினியை நிறுத்தி வைக்கிறார். கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றார். அந்த அவளும் அதே இடத்துல மறுபடியும் வந்து நிக்கிறா. ராஜா, உன்னுடைய மனசாரதான் இந்த தீர்ப்பு சொன்ன, ஏன் உன் தீர்ப்பு சொல்லும் போது ஏன் இத்தனை தடுமாற்றம்? நீ சரியான தீர்ப்பு தானே சொல்ற, எல்லாத்துலயும் கை தேர்ந்த நானே வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அவதான் அருமையா பாடினா, பானபத்திரனின் மனைவிதான் அழகா பாடினா. இதுதான் என்னுடைய தீர்ப்பு, இறைவனுடைய தீர்ப்பும் அதுதான், சுந்தரேச பெருமானின் தீர்ப்பும் அதுதான் அப்படின்னும் போது உனக்கு என்ன இந்த தீர்ப்பு சொல்றதுல அவ்வளவு தடுமாற்றம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் தீர்ப்பு இப்படிதான் சொன்னேனா, ஏன்னா அவன் நினைச்ச தீர்ப்பு வேற, சொன்ன தீர்ப்பு வேற. நான் தான் அந்த தீர்ப்பு சொன்னேனா? ஆமா நீதான் சொன்ன. நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க, உங்களை நான் இதுவரைக்கும் இங்க பார்த்ததே கிடையாது, இந்த இடத்துல நான் உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், என்ன நீ பார்த்தது இல்லையா, என்ன நீ பார்த்தது இல்ல, என்ன நல்லா பாரு, என்ன நீ பார்த்ததே கிடையாதா ராஜா, என்ன நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்ற. இல்ல நீங்க ஒரு கலைஞர் மாதிரி தெரியுது, ஆனா பல்கலை வித்தகர் மாதிரியும் தெரியுது, ஆனா உங்களை யாழ் மீட்டி பார்த்தது இல்ல, வீணை மீட்டி பார்த்தது இல்ல, பாடி பார்த்தது இல்ல, ஆனா நீங்க அது மாதிரிதான் தெரியுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு. நீ சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க, ஆனா நான் சொன்ன தீர்ப்பு தான் இறைவன் ஏத்துக்கிட்டார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜா கேட்ட மாத்திரத்துல இறைவன் வா என்னுடன் அப்படின்னு அழைச்சுக்கிட்டு நேரா சொக்கேச பெருமான் இருக்கும் அந்த லிங்க திருமேனியில் சென்று அந்த பல்கலை வித்தகராக வந்த இறைவன் ஐக்கியமாகிறார் ஜோதியாக. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இறைவன் அப்படி ஜோதீஸ்வரமாக மாறி இறைவன் சிவலிங்க திருமேனியில் சேர்ந்து விடுகிறார். ஆலவாய் அப்பனாக வீட்டிற்கும் சிவலிங்க திருமேனியில் சென்று ஒன்றரை கலந்து விடுகிறார். ராஜா கண்கள்ல நீர் பெருக்கெடுத்து அழுறான், இறைவா நீதான் வந்து என்ன ஆட்கொண்டையா, ஒவ்வொரு முறையும் பாண்டிய மன்னர்கள் இழைக்கும் தவறுக்கும் நியாயத்திற்கும் நல்லதற்கும் கெட்டதற்கும் பொறுப்பாக வந்து அமர்ந்து தீர்ப்பு வழங்குகின்றாயா இறைவா, சிவபெருமானே அடியேனை மன்னித்து அருள்வாய் அப்படின்னு அழறான். ஏன்னா தப்பான தீர்ப்பு தான் சொல்ல இருந்தான் இல்லையா, அதை தடுத்தாட்கொண்டு அதை தடுத்து நல்ல தீர்ப்பு வழங்க வச்ச. அவருக்கும் நல்ல தீர்ப்பு வழங்கினார். பானபத்திரரின் மனைவிய சந்தோஷப்படுத்தினார். அவ போய் அழுதால, அப்பான்னு போய் அழுதால, அதற்கும் நல்ல தீர்ப்பு வழங்கினார். சுவாமி சொல்றார், பானபத்திரரின் மனைவிக்கும் அந்த யாழ்ப்பாணத்தில் அழைத்து வந்த பாடினிக்கும் பல பொருட்கள், பொற்காசுகள், நகைகள், ஆபரணங்கள், பட்டாடைகள், பல பரிசுகள் கொடுத்து 2 பேரையுமே சந்தோஷமா அனுப்பிச்சு.
இந்த பாண்டிய நாட்டுக்குள்ள வந்து யாரும் தோத்து போனதா இருக்கவே கூடாது. இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இவங்கதான் ஜெயிச்சாங்கன்றத வார்த்தையே இந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த மதுரையில் இருக்கவே கூடாது. அந்த வார்த்தை கேட்கவே நாம் கூடாதுன்னு இறைவன் அழகா சொல்ற. அவளுக்கும் பல பொருட்கள் கொடுத்து அனுப்பு, பரிசுகள் கொடுத்து அனுப்பு, இவளுக்கும் பல பரிசுகள் கொடுத்து அனுப்பு, நல்ல முறையில் ஆட்சி செய் மதுரையை அப்படின்னு இறைவன் சொல்லி இரண்டர ஜோதியில் கலந்து அசரீராக சொல்றார் சுவாமி. இதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனே, சிவபெருமானே நம்ம கிட்ட வந்து பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன வேணும் இந்த ஜென்மத்துக்கு, இந்த உடலுக்கு அதுக்கப்புறம் என்ன வேணும்? சுவாமி வந்து பேசுறார், அவருடைய குரலை கேட்கிறோம் அப்படின்னும் போது இதுக்கு மேல என்ன வேணும் இந்த உடம்புக்கு? இந்த படலத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சொக்கேச பெருமானை சரணடைந்த ஆன்மாக்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. தோல்வி என்பதே கிடையாது. சரணாகதி அப்படின்னு ஒண்ணு இறைவன் பால் வச்சுட்டா அந்த ஆன்மா இறைவனை சென்றடையுமே தவிர வேறு வழியில் செல்லாது. இந்த இரண்டு படலங்களையும் சொக்கேச பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா. குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் பான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் தென்னுருவம் ஆனாய் போற்றி. அண்ணாமலையின் மன்னா போற்றி. கண்ணாரமுத கடலையை போற்றி. காவாய் கனக திரளையை போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.